வாங்கப்பாலாம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சுடிதார் எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். அதனால் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு போட்டேன் வீடியோக்குள்ளே. இப்போ சுடிதார் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அளவுக்கு சுடிதார் போட்டு தான் கட் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் அளவு எப்படி மார்க் பண்ணி டேப் வச்சு மார்க் பண்ணி வெட்டுறதுன்னு காட்டுறேன். இந்த வீடியோக்குள்ளே அளவு சுடிதார் போட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு 4 பீஸ் போட்டு மடிச்சு போட்டு இருக்கு இல்லையா, இது பின் பீஸு, இது மின் பீஸு. இதை 4ஆக மடிச்சுக்கணும். நம்ம இதை 4ஆக தானே மடிச்சிருக்கோம். அதுமாரி இதை இந்த சுடிதாரை 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடித்து கரெக்டாக போட்டுக்கோங்க. 2 இன்ச்சு கீழே நம்ம மடிப்புக்கு விட்டுருங்க. போகிறோம் பாருங்க, போட்டோமா. நம்ம இந்த கைத்தாண்ட மார்க் போட்டுருங்க. அதோட இந்த ஷோல்டரான ஒரு மார்க்கு. நம்ம கைக்கு வந்து சுற்றளவு வந்து கைக்கு சுற்றளவு வந்து நம்ம இப்படியே மார்க் இது இருக்க இப்படியே மார்க் பண்ணக்கூடாது. லென்த்து கம்மியாகிடும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பாருங்க, இப்படி கையை இப்படி தூக்கி போட்டு நம்ம இப்படி கை ஷேப் வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கணுமா, இதான் கரெக்டு. இருப்பதுங்க கரெக்டாக இதான் மார்க்கு. இது வந்து நம்ம தையல் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்றோன்னா, நம்ம பீஸ் மடித்து தையல் வச்சுருக்கேன் இல்லையா, சைடில் ஓப்பனு, அதில் இது மடித்தோம்னா நம்ம கரெக்டான அளவுக்கு வந்துடும். இங்கே ஓப்பன் விட்றோம் இல்லையா, அந்த இடத்த ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சைடு ஓப்பன் அவ்வளோதான். இது என்ன பண்ணணும், கரெக்டாக இது மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்ட்ரு வந்து நம்ம ப்ளவுஸ்க்குலாம் ஷோல்ட்ரு வந்து நேராக மார்க் பண்ணுவோம். மார்க் அதுமாரி பண்ணக்கூடாது. கை பீஸ்லேருந்து நம்ம கை பீஸ்க்கு கொஞ்சம் கிராஸாக வரணும். கை பீஸ்லேருந்து கை பீஸ்க்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணணும். நம்ம ஷோல்ட்ரு வந்து இறக்கம் வருது இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்தணும், இங்கே அதிகமாக இருக்கணும். இப்படி தான் ஏற்றணும். இதை மார்க் பண்ணுறது மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கைத்துக்கு மாடலு நெக்கு இல்லை எனக்கு ரவுண்டு தான் போகணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் வந்து ஷேப்பில் போட்டு மார்க்கு பண்ணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு ரவுண்டு சாதாவாக ரவுண்டு பண்ண முடியலன்னா மார்க் கைக்கு போட்டு மார்க்கு இது இப்படி பண்ணிக்கோங்க. எங்கேருந்து வருது பாருங்க, இங்கேருந்து வளைக்கூட இங்கேருந்து வருது. 2 இன்ச்சு தான் இதில். முன்னாடி 2 இன்ச்சு, முன்னாடி 2 இன்ச்சு தான் வரும். இந்த டேப் வச்சு 2 இன்ச்சு எடுக்கிறேன்னா இதை பாருங்க, இதுலேருந்து 2 இன்ச்சு, இது வந்து 2 இன்ச்சு தான் வரும். அதில் லேசாக வளைவு போட்டுக்கோங்க. இது மின் கைத்து. பின் கைத்துன்னு லாங்காக ஒன்றாலும் போட்டுக்குவாங்க, நெருக்கமாக ஒன்றாலும் போட்டுக்குவாங்க. நம்ம நெருங்கி போட்டுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இதை ஒன்று வெட்டி விட்டுருங்க. இந்த மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த ஓப்பன் வருது பாருங்க, இங்கே ஒரு மார்க். லைனிங் தான் ஃபஸ்ட்டு வெட்டணும். லைனிங் போட்டு தான் நம்ம பீஸுங்களே வெட்டணும். நானும் இது வச்சு உங்களுக்கு காட்டுறேன் போது. லைனிங் இதுக்கு மேலே லைனிங் நான் மார்க் பண்ணி பண்ணோமா, இங்கே ஒரு கட்டு.
இது வந்து நெக்கு வந்து மாடல் தைக்கணும், அதனால் நெக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் லைனிங் போட்டு மாடலாக வெட்டி தைக்கிறதுக்காக. உங்களுக்கு சாதாரணமாக வேணும்னா, ரவுண்டு தான் வேணும்னா இந்தமாரி நெக்கு இப்போ தான் பிச்சை ஆரம்பிக்கிறீங்க, நான் கற்றுக்கிறேன்னா இந்தமாரி நெக்கு கைத்து ரவுண்டிங் போட்டு வைக்கிறீங்க. பார்க்க தைக்கலாம், ரவுண்டிங் போட்டு தைக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.